டிடிஹெச் சப்ஸ்கிரிப்ஷன்லயே இருக்கலாமா? இல்ல ஓடிடிக்கு மாறிடலாமான்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. 2023ஆம் ஆண்டில் உலகளாவிய ஓடிடி சந்தாய் வருவாய் 50 பில்லியன் அமெரிக்கன் டாலரா இருந்துச்சு. அது 2027ஆம் ஆண்டுக்குள் 100 பில்லியனை தாண்டும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய தொலைக்காட்சி சங்கத்தின் ஆய்வுகளின்படி 2018ஆம் ஆண்டில் 95 மில்லியனாக இருந்த இணைப்புகளின் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் 70 மில்லியனாக குறைந்துவிட்டது. இது டிடிஹெச்சின் வீழ்ச்சியை குறிக்கின்றது. மேலும் இந்தியாவில் ஓடிடி இணைப்புகள் 2021ஐ ஒப்பிடுகையில் 2023இல் 40% அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஓடிடி டிடிஎச்சை விட மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது என்பது தெளிவாகிறது. டிடிஎச் இணைப்பை பெற அதிக செலவாகிறது. நிறுவல் கட்டணம் அதாவது இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் 1000 முதல் 2000 வரை ஆகிறது. மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பிளானுக்கு ஏற்ப மாத சந்தா 300 முதல் 1000 வரை ஆகும். ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் பல வகையான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸை வழங்குகின்றன. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஆகியவை ஒவ்வொன்றும் 149 தொடங்கி 649 வரை மாத சந்தா கட்டணங்களில் சேவைகளை வழங்குகின்றன. நீங்கள் மலிவான, இணக்கமான மற்றும் பரந்த அளவிலான கன்டென்ட்டை தேடுகிறீர்கள் என்றால், நீங்கள் ஓடிடியை தேர்வு செய்வீர்கள். இருப்பினும் உங்களிடம் அதிவேக இன்டர்நெட் சேவை இல்லை என்றாலோ, நீங்கள் இன்னும் பாரம்பரிய தொலைக்காட்சியை மதிப்பவராக இருந்தாலோ, உங்களின் தேர்வு டிடிஎச் ஆக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.